கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே எங்களுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்திலே சில முக்கியமான தீர்மானங்களை நிறைவேற்றினோம். அந்த தீர்மானங்களின் அடிப்படையிலே செயற்குழு கூட்டத்தினுடைய முதல் கூட்டம், முதல் வெற்றி, பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழாவை சென்னையிலே பிரம்மாண்டமாக கொண்டாடினோம். தொடர்ந்து மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாருடைய பிறந்த தின விழாவை விவசாய நாளாக விவசாயியை ஊக்குவிக்கும் வகையிலே கொண்டாடினோம். அதற்கு பிறகு ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 6 மாதங்களிலே என்னுடைய நாடாளுமன்ற கூட்ட நாட்களை தவிர மற்ற நாட்களிலே தேதிகளை வகுத்து 4 மண்டலங்களுக்கும் 4 முறை 4, 8, 12, 16 கூட்டங்கள், வெறும் இயக்க கூட்டங்கள், தேர்தல் சம்பந்தமான கூட்டங்களை மட்டும் நடத்தியிருக்கிறோம். அதில் 2 பொதுக்கூட்டங்கள், 2 ஆர்ப்பாட்டங்கள், 1 உண்ணாவிரதம், 8, 9 கூட்டங்கள், அரங்க கூட்டங்கள் நடைபெற்றது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இந்த கூட்டங்கள் எல்லாம் 6 மாதத்துக்கு முன்பே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தேர்தலுக்கான வியூகம், அதன் அடிப்படையிலே கூட்டணி கட்சிகள் வெல்ல வேண்டும், அதற்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய பணி என்ன, 6 மாதத்துக்கு முன்பே எந்தெந்த பகுதி எந்தெந்த தொகுதிக்கு நான் செல்கிறேனோ அந்த மாவட்ட வாரியாக ஒரு மண்டலத்துக்கு 4 இடத்துக்கு போயிருக்கேன். எந்தெந்த பகுதி அதுக்கு அடுத்தடுத்த மாவட்டங்களிலே வலுவாக இருக்கிறோம், எங்கே சுணக்கமாக இருக்கிறோம், சுணக்கமாக இருக்கின்ற பணிகளை எப்படி சுறுசுறுப்பாக்குவது என்பதை பற்றி தான் எல்லோரிடமும் கலந்து ஆலோசித்து விட்டு பிறகு வந்திருக்கிறேன். அதற்கு பிறகும் கூட தொலைபேசியிலே அடுத்தடுத்து கூட்டங்களுக்கு செல்லும் போது சென்ற கூட்டத்திலே நடந்த உரிய முறையிலான ஆலோசனை, அதற்கு என்னென்ன பலன் தரும் வகையிலே மாவட்ட தலைவர்களும் மாநில நிர்வாகிகளும் பணியை செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் குறிப்பெடுத்து கொண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் பணியை மிக முறையாக சரியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செய்ய தொடங்கி 7-8 மாதங்கள் ஆகியிருக்கிறது என்பதை முதலிலே தெரிவிக்க விரும்புகிறேன். தற்போது தேர்தல் அறிவிப்புக்கு இன்னும் 15 நாட்கள் கூட இல்லாத ஒரு சூழல். பிப்ரவரி மாதம் தொடக்கத்திலிருந்தே 4 மண்டலத்திற்கும் செல்ல வேண்டும் என்று திட்டமிட்டு யார் யார் மண்டலத்திலே போட்டியிட விரும்புகிறார்களோ அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலே, தேர்தலில் எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்காது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் கட்சியினுடைய கடமை, அவர்கள் ஆற்றி வரும் கட்சி பணிக்கு அவர்கள் அங்கீகாரம் நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த அங்கீகாரத்தின் அடிப்படையிலே நாங்கள் அவர்களுடைய மனுவை பெற்றுக்கொண்டால் அது அவர்களுக்கு பெருமை, மகிழ்ச்சி. 500 படிவங்களுக்கு மேல் பெற்றிருக்கிறேன். 480 490 கொங்கு மண்டலத்தில் படிவங்கள் பெறுவது வேறு, நிற்கக்கூடிய சூழல் எவ்வளவோ தொகுதி என்பது வேறு. ஆனாலும் தேர்தல் களத்திலே எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தொண்டர்களுக்கு அங்கீகாரம் செய்வது தலைவருடைய கடமை, கட்சியினுடைய கடமை. அதன் அடிப்படையிலேயே அவர்கள் சார்ந்திருக்கின்ற தொகுதி, விண்ணப்பம் பெற்ற தொகுதியிலே வேறு எந்த கூட்டணி பணி செய்தாலும் அவர்களுக்கு கடின உழைப்பை அவர்கள் மேற்கொள்வார்கள். இதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டணி தர்மத்தின் அடிப்படையிலே செயல்படக்கூடிய செயல்பாடு. இன்று நேற்று அல்ல, பெருந்தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து, பெருந்தலைவர் காமராஜருடைய ஆசியோடு மக்கள் தலைவர் மூப்பனார் காலத்திலிருந்து இதைத்தான் நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையிலே முதலிலே மதுரை 14ஆம் தேதி, 7ஆம் தேதி, 14ஆம் தேதி அன்றைக்கு கோவை, இன்று சென்னை, நாளை மறுதினம் திருச்சி. இந்த 4 கூட்டங்கள் முடிந்த பிறகு
விண்ணப்பங்களை சரிபார்த்து மண்டலங்களுக்கு ஏற்றவாறு பிரித்து வைக்கப்படும். அதற்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக கூட்டணி கட்சியோடு எங்களது கூட்டணி தலைமை பேசும்போது அவர்களோடு பேசி எங்களுடைய கட்சியினுடைய நிலை, பலம், எந்தெந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்புகளுக்கு இருக்கிறதோ அந்தந்த தொகுதியிலே வாய்ப்பு இருந்தால் வெற்றி பெறுவதற்கான சூழல் மட்டுமல்ல, கூட்டணிக்கு நாடாளுமன்ற உறுப்பினரை உறுதி செய்து கொள்வோம் என்ற நம்பிக்கையை கொடுப்போம். அதன் அடிப்படையிலேயே பேச்சுவார்த்தை நடைபெறும். முதலிலே எல்லா கட்சிகளும் தங்களுடைய எண்ணிக்கையை பகிர்ந்து கொள்வார்கள். அதற்கு பிறகு சட்டமன்ற தொகுதிகள், இதுதான் முறைப்படி நடக்கக்கூடிய ஒன்று. அதனை படிப்படியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றும். நீங்க பொதுவாக இப்ப திமுக கூட்டணியை பார்த்தால் ஒரு இடத்துல நின்றவர்கள் 4 இடத்துல நிற்க வேண்டும், 5 இடத்துல நிற்க வேண்டும் என்று தங்களுடைய கட்சியினுடைய எண்ணத்தை பிரதிபலித்திருக்கிறார்கள். அது தவறு கிடையாது. நாங்கள் போன முறை 6 சட்டமன்ற தொகுதியில் நிற்கும் என்றால் இயற்கையாகவே எங்களுடைய கட்சி கூடுதலாக நிற்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் கட்சிக்கு இருப்பது இயல்பு தானே, சகஜம் தானே. அதில் என்ன மாற்றுக்கிறது இல்லை. அதான் சொல்றேன், எண்ணிக்கையை பொறுத்தவரையிலே கூட்டணி கட்சி தலைமை கட்சிகளோடு கலந்து பேசி சுமூகமாக முடிவெடுக்கப்படும். அதில் நான் எந்த விதமான வியூகமும் சொல்ல இயலாது. அதிகாரப்பூர்வ சின்னமான சைக்கிள் சின்னத்தில் நீங்க போட்டியிடணும்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை தொகுதி வேணும் கடந்த தேர்தலிலே ஒரு எதிர்பார்ப்பு கிட்ட இருந்தது. இந்த தேர்தலில் இல்லை, அப்படி இல்லை. தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் முறையிட்டு இருக்கோம். எங்களுடைய தொகுதி இவ்வளவு, எங்களுடைய சின்னம் இந்த சின்னம், இந்த தொகுதிக்கு இந்த சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அந்த ப்ரொவிஷனின் அடிப்படையில் நாங்கள் கேட்டிருக்கோம். நம்பிக்கையோடு இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கிறவங்க ஒருத்தர் நீங்க தமிழகத்தில் உள்ள இது அம்மா தமாஷா சொல்றேன், திமுக கூட்டணியில் இருக்கிற முரண்பாடாக இருக்கிறது. அம்மா நீங்க கேட்டதுன்னு சொல்றேன், ஆளுங்கட்சியில இன்றைக்கு 160 சீட்டு 170 சீட்டு நின்றாங்கன்னா அதிலே கூட ஒன்று தான் கேட்கறாங்க. அப்படி இருக்கிறப்ப கூட்டணி கட்சிகளும் கூட தான் கேட்கும், ஆசைப்படும், எண்ணம் இருக்கும். எண்ணங்கள் இருப்பதில் என்ன தவறு கட்சிக்கு? நாங்கள் மடம் நடத்தல, கட்சி தான் நடத்துறோம். எங்களுக்கு ஏன் அந்த எண்ணம் இருக்கக்கூடாது? அதில் என்ன தப்பு? ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு எந்த விதமான சண்டையோ சச்சரவோ எங்களுடைய கூட்டணி கட்சி பெரிய கட்சியோடு கிடையாது. புரிஞ்சிருக்கா இல்லையா? தமாக 40 சீட்டு ஜெயிச்சிருக்கு, 20 நாடாளுமன்ற தொகுதியை ஜெயிச்சிருக்கோம், 23 சட்டமன்ற தொகுதியை ஜெயிச்சிருக்கோம் இல்லையா? 2 நாடாளுமன்ற மேலே உறுப்பினர் வச்சிருந்திருக்கோம். அதனால கூடுதலாக வேண்டும் என்பது தலைவர்கள் தொண்டருடைய எண்ணமாக இருந்தால் அதில் எந்த தவறுமே எந்த கட்சிக்கும் கிடையாது, எந்த கட்சிக்குமே இருக்கக்கூடாது. அதில் என்ன தவறு? என்னால் ஏசியமோ ஜோசியமோ சொல்ல முடியாது ஒழிஞ்சு கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் சுமூகமாக கட்சியினுடைய பலம் தொண்டர்களுடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு பேசுபவர்கள், கருத்து பரிமாறிக்கொள்பவர்கள். ப்ளீஸ் மா, இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ், இல்லை இல்லை ப்ளீஸ் ப்ளீஸ். நீங்கம்மா பொதுவான கருத்துமா, இன்றைக்கு இந்தியா வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது, சிறந்திருக்கிறது. ஒரு துறையில் இல்லை,
அனைத்து துறையிலும் வளர்ந்திருக்கிறது, சிறந்திருக்கிறது. அதனுடைய வளர்ச்சி எல்லா மாவட்டங்களுக்கும் பரவி இருக்கிறது. இந்தியாவினுடைய வளர்ச்சி மாவட்டங்களுடைய வளர்ச்சி, அதனுடைய அடித்தளம் அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி. அனைத்து தரப்பு மக்கள் என்றால் அதில் இந்துக்களும் ஒன்றுதான், இஸ்லாமியர்களும் ஒன்றுதான், கிறிஸ்துவர்களும் ஒன்றுதான். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே நாங்கள் மக்களை சந்திக்கிறோம், வாக்கு கேட்கிறோம். இவர்களுக்குத்தான் இந்த திட்டம், இவர்களுக்குத்தான் இந்த திட்டம், இவர்களுக்கு இந்த திட்டம் கிடையாது என்று மத்திய அரசு எண்ணுவது கிடையாது. அனைத்து தரப்பு 140 கோடி மக்களுக்கும் திட்டம். அதன் அடிப்படையிலே நாட்டுடைய வளர்ச்சி எல்லாம் அதில் எல்லோரும் அடங்கி இருக்கிறார்கள். எல்லோரும் இணைந்து ஒன்றாக செயல்படுவதுதான் பாரதத்தினுடைய வெற்றி, வலு. அதில் என்ன மாற்று கருத்து இருக்க முடியும்? இன்றைக்கு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது தலைமையில் செயற்கை நுண்ணறிவு A1 தாக்கம் தொடர்பான உச்சி மாநாடு இன்றைக்கு தொடரப்பட்டிருக்கிறது. கூகுள் சார், இது ஒரு முக்கியமான தம்பி, இது ஒரு நாட்டுக்கு தேவையான ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். கூகுள் A1 மாநாடு இன்றைக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சொல்றேன். இன்றைக்கு 5 நாள் மாநாடு இந்தியாவிலே நடக்கிறது. கூகுள் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, மைக்ரோசாப்ட் தலைவர் பிராட் ஸ்மித், ஓபன் AICE சாம் ஆல்ட்மேன், அது மட்டுமல்லாமல் தொழில்நுட்ப தலைவர்கள், பல தொழில் நிறுவனங்கள், முதலீட்டாளர்கள், ஆய்வாளர்கள், கொள்கை வகுப்பாளர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து டெல்லியிலே 5 நாள் மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டின் அடிப்படையில் அனைத்து தொழில் துறையிலும் செயற்கை நுண்ணறிவின் மாற்றத்திற்கான தாக்கம் குறித்து பேசப்படுகிறது. மாநாட்டில் உள்ள கண்காட்சி மக்களுக்கு மிக பெரிய அளவிலே பயனளிக்கும் வகையிலே ஆர்வத்தை, முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தும். AI டெக்னாலஜி, தகவல் தொழில்நுட்பத்தின் புதிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய உயர்நிலையை இந்தியா பல நாடுகளுக்கு மத்தியிலே, வளர்ந்த நாடுகளுக்கு மத்தியிலே ஏற்படுத்தக்கூடிய முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற நாடாக உயர இருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய ஸ்பெஷாலிட்டிங்கிறதுக்கு சொல்ல வேண்டும். இது எல்லாருக்கும் பொருந்தும். ஜாதி, மதம், மொழி, இனம் இவர்களை தாண்டி. திமுக கூட்டணி பத்தி எப்படி நினைக்கிறீங்க? முன்கூட்டியே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு கணக்கில் பொதுவா அரசியல் கட்சி தலைவர்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திக்கும் போது, சில கூட்டணிகளை குறித்து பேசும்போது முரண்பாட்டினுடைய மொத்த வடிவம் என்று கூறுவது வழக்கம். அதற்கு 100% பொருத்தமான கூட்டணி இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையிலே முதல் நோக்கம், நிற்கின்ற அத்துணை கட்சிகளும் எல்லா தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டும். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலே எங்களுடைய செயல்பாடு, மக்கள் பணி, அதன் அடிப்படையிலே 100% எண்ணிக்கையை பெற வேண்டும். அதுதான் எங்களுடைய முதல் செயல்பாடாக இருக்கிறது. அம்மா சொல்றதுக்கு சரியான பதில் சொல்லணும்னா, 5 வருடங்களாக பொறுமையாக அவருடைய அறிவிப்புகளை கேட்டு ஏமாந்த போற நிலையிலே இன்றைக்கு வாக்காளர்கள் இருக்கிறார்கள். வாக்காளர்களை ஏமாற்றிய அரசு திமுக அரசு மட்டுமல்ல, தங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை கொடுத்து ஏமாற்றிய அரசு மட்டுமல்ல, மாறாக வாக்காளர்கள் மீது சுமையை ஏற்றிய அரசு திமுக அரசு. எனவே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையிலே தேர்தலுக்கான பட்ஜெட், மக்களை ஏமாற்றுவதற்கான பட்ஜெட் என்று மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கணக்கு. இதனால் திமுகவினுடைய இனிமேல் கூறும் எந்த விதமான தேர்தல் வாக்குறுதியினால் எந்த விதமான பயன்பாடும் மக்களுக்கு கிடையாது என்ற முடிவோடு தமிழக மக்கள் இருக்கிறார்கள். நீங்க 5000 ரூபாய் மகளிருக்கு
வரவு கொடுக்குறாங்கன்னா 1000 ரூபாயை 2000 ரூபாயை அதிமுக அறிவிச்சிருக்கு. இந்த இவங்க சொன்ன அறிவிப்புகள் எதுவுமே எடுபடலைங்கிறதுனால அந்த அறிவிப்பு மக்கள் நம்பி இருக்கிறார்கள். இன்றைக்கு 3000 பணத்தை கூட கொடுக்கறதுனால ஒரு கையில பணத்தை கொடுத்து இன்னொரு கையில டாஸ்மாக் கடைக்கு போறதுக்கு உண்டான வியூகமே அந்த வியூகம். அதில் மாற்றுக்கருத்தே இருக்க முடியாது. இதுலேயும் மக்கள் ஏமாற்று வேலையாகத்தான் இருப்பதாக நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய முதல் பணி கட்சியிலே அதிக அளவிலே கட்சிக்கு உழைத்தவர்கள், அந்தந்த பகுதியிலே கட்சியை வளமாக வைத்திருப்பவர்கள் வெல்ல வேண்டும். அதற்குண்டான பணி என்னுடைய பணி. அதுதான் தலைமையினுடைய பணியாக இருக்க வேண்டும். அது மட்டும்தான் என்னுடைய இலக்கு. அது என்னுடைய இலக்கு இப்பொழுது அல்ல. என்னுடைய இலக்கெல்லாம் என் கட்சியில் என்னுடைய கூட இருக்கிறவங்க அதிகம் நின்று வெல்ல வேண்டும். என் மீது நம்பிக்கையாக இருப்பவர்கள் நான் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த அளவுக்கு எனக்கு குறி சொல்லி பழக்கம் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரியே வச்சுக்கிட்டா போச்சு. என்ன ஒன்றும் தப்பு கிடையாது. நான் சொன்னது 100% எல்லாம் ஜெயிக்கிறோங்கிறோம். அதுக்கப்புறம் பேசிக்கிறோம். இன்னைக்கு வேண்டியது ஜெயிக்கணும் சார். அதான் இன்னைக்கு வேண்டியது வெல்ல வேண்டும். வெல்லக்கூடிய உறுதியான நிலையை எடுப்போம். அதற்கு அடித்தளமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பயணிக்கும். என்னுடைய கட்சியினுடைய மரியாதைக்குரிய பொறுப்பாளர்கள் அதிகம் பேர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன். அம்மா நான் திருநங்கைகள் சொல்லியே ஒழிஞ்சு பை ஹார்ட் இட் கோஸ். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே கிடையாது. அது பை ஹார்ட் இட் கோஸ். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. எங்கள் கட்சியிலும் இருக்காங்கம்மா. பெரிய அளவில் இருந்தாலும் குறைந்த அளவில் இருக்காங்க. விருப்பம் தெரிவித்தால் முயற்சி எடுப்போம். சார் ஒரு நிமிஷம். சிவராமன் ஒரு 10 இதை எடுத்து சொல்லுங்க. குயிக்கா எடுத்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க ஐயா. மாலை கொண்டா